ஆயிரத்தி 647 ஆண்டு போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன் நகரில் பிறந்து 1673 இந்தியாவின் மறைப்பணிக்காக வந்த புனித அருளானந்தரின் திருத்தல பேராலயம் இருக்கும் இடம்தான் ஓரியூர். இந்திய திருநாட்டிற்கு இயேசுவின் சுவிசேஷத்தை போதிக்க வந்த அருளானந்தர் என்று தமிழில் தன் பெயரை மாற்றிக்கொண்ட தந்தை ஜான் தே பிரிட்டோ அவர்கள் ராமநாதபுரம் சேதுபதியின் ஆட்சியின் கீழ் மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்டு 1693 ஆண்டு பிப்ரவரி 4 விபூதி புதனன்று ஓரியூர் என்ற இடத்தில் பெருமாள் என்பவனால் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியானார். அருளானந்தர் தலை வெட்டப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் இதுதான். இங்கு வந்த முதல் திருப்பயணி யாரென்றால் அருளானந்தரின் தலையை துண்டித்த பெருமாள் என்பவர்தான். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் எல்லா புதன்கிழமைகளிலும் இந்த இடத்திற்கு வந்து தான் செய்த செயலுக்காக மனம் வருந்தினார் என்பது வரலாறு. அவரை தொடர்ந்து அநேக மக்கள் திரியாத்திரையாக இந்த இடத்திற்கு வந்து அருளானந்தரிடம் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் இந்த இடத்தில் ஒரு சிற்றாலயத்தை எழுப்ப அனுமதி கேட்டபோது ராமநாதபுரம் சேதுபதியால் அனுமதி மறுக்கப்பட்டது. பிற்காலத்தில் முத்து விஜய ரங்கநாத சேதுபதி அரியணை ஏறிய பின்பு இங்கு ஒரு சிறிய ஓலை குடிசையிலான சிற்றாலயத்தை எழுப்ப அனுமதி வழங்கப்பட்டது. ஆயிரத்தி 1770 இத்தாலி நாட்டின் இயேசு சபை குருவான மக்களால் சின்ன சவேரியார் என்று அழைக்கப்பட்ட தந்தை ஜேம்ஸ் டி ரோசி என்பவரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையின் மரபின்படி புனிதர் பட்டம் பெறாத ஒருவருக்கு ஆலயத்தை அர்ப்பணிக்க முடியாது. ஆகையால் மக்களால் புனிதராக கருதப்பட்டிருந்தாலும் அருளானந்தர் தலை வெட்டப்பட்ட இடத்தில் கட்டிய ஆலயத்தை அவர் பெயருக்கு அர்ப்பணிக்காமல் புனித ஆரோக்கிய அன்னையின் பெயருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
1770 கட்டப்பட்ட இந்த முதல் ஆலயம் பிற்காலத்தில் பலமுறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அதே ஆலயத்தின் கட்டடத்தின் பின்புறம் திவ்ய நற்கருணை ஆராதனை ஆலயம் உள்ளது. இந்த திருத்தல பேராலயத்திற்கு வரும் பக்தர்கள் ஆண்டவர் இயேசுவோடு தனிமையில் நேரத்தை செலவிட உதவும் வகையில் இந்த ஆராதனை ஆலயம் உள்ளது. இங்கு வரும் எல்லா பக்தர்களும் இந்த ஆராதனை ஆலயத்தில் நற்கருணையில் உயிரோடு வீற்றிருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவோடு சிறிது நேரமாவது செலவழித்து பயனடையவும்.